என் அப்பா, என் அம்மா, என் குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். நானே ஒரு ஃப்ராடு தான் போதுமா? அப்படின்னு இப்போ தங்கமயில் கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய ஷாக், யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்த தான் இப்போ ப்ரெடிக்ஷனா பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அபாண்டமான எல்லா பழியும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும். அதுவும் அவங்க அப்பாவுக்கே ஷாக் ஆகிற அளவுக்கு அவங்க அம்மா போயிட்டு பாக்கியம், இந்த பாருங்க என் பொண்ணை போட்டு அடிச்சு உதச்சு டார்ச்சர் பண்ணானுங்க. வீட்டை விட்டு வெளில துரத்துனதையும் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். 80 நகை போட்டோம். எல்லாமே பத்தாதுன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டவங்க அடிச்சு தள்ளி விட்டதுல தான் என் பிள்ளைக்கு அபாஷனே ஆயிடுச்சுன்னு நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ஷன்ல சொன்ன மாதிரியே சொன்ன பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அதிரடியான திருப்பம் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ போலீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இதில் அவங்க எல்லாருடைய பேரையும் கொடுத்தாங்க. வேற யார் யார் அப்படின்னா மாமியார் கோமதி, நாத்தனார் குழலி, மாமனார் பாண்டியன், அதுக்கப்புறமா கணவர் சரவணன், அவருடைய 2 தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு கதிரன், செந்தில், அப்புறம் ராஜி, அப்புறம் அரசி அப்படின்ட்டு மீனா பேரை தவிர மிச்சம் எல்லாருடைய பேரையும் சொல்ல. ஆனால் இப்போ கடைசியில் யார் யார் பேர்லாம் விட்டு போயிருக்கோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. இதுக்கடையில தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக கிளம்பி போய் போலீஸே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாண்டியன் ஷோஸ் வீட்டில் இருந்து உங்கள் மேலே வரதட்சணை புகார் வந்திருக்கு, போட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்க, நீங்கள்லாம் ஒரு மனுஷியானி எல்லாம் அப்படின்னு பேச, கோமதி நாங்கள் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே போலீஸ் வீட்டில் இருந்து தரன்னு அவங்களை இழுத்துட்டு வராங்க. கோமதி, அரசி, ராஜி 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே இழுத்து போட, இது இல்லாமல் குழலியோட வீட்டுக்கே ஆள் அனுப்பி குழலியும் வண்டியில் ஏறு அப்படின்னா அவங்க வீட்டில் மாமனார் மாமியார்லாம் பயப்படுறாங்க. என்னமா இது அப்படின்னா இந்த பாருங்கள், எதாக இருந்தாலும் நான் போய் பார்த்து வந்துடுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு குழலி ஆறுதல் சொல்லும் பொழுதே என்னடா இது, என்னடா இப்படி ஒரு குடும்பத்தை பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க வீட்டிலலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. குழலியும் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இத்தனை பேரை கூட்டி வச்சு கடைசியில் அசிங்கப்பட போகிறது தங்கமயிலோட குடும்பம் தான் அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கே நேராக அடுத்து பாண்டியன் ஷோஸ் கடைக்கு வந்துடுறாங்க. கடைக்கு அப்போ தான் சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெலிவரி கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு பழனிவரோட கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. கடையில் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வண்டி ஒன்று வேகமாக போகுது. என்னம்மா போலீஸ் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நேராக பார்த்தா போலீஸ் உங்கள் மருமக உங்களுக்கு உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாண்டியனை எடுத்துட்டு போகிறாங்க. எடுத்துட்டு போகும்பொழுதே பாண்டியன் எதுவுமே பேசல. கோமதியாச்சு கத்துறாங்க. ஆனால் இவங்க அமைதியாக கிளம்பி உள்ள வண்டியில் ஏறுறதுக்கு பிறகு தான் ஒரு சூப்பரான திருப்பமும் வரப்போகுது. இவங்க நேராக ஏறி எல்லாரும் கிளம்பி அங்கே போயிடுறாங்க. ஸோ ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அடுத்து சரவணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அந்த தங்கமயில விடமாட்டேன் அப்படிங்கும் போதே அவரையும் தூக்கிடுறாங்க. நீ தானப்பா சரவண வாப்பா அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போய் எல்லாரையும் அங்கே கூட்டு போய் உட்கார வைக்க, இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா செந்திலோட ஆஃபீஸ்க்கு கரெக்டாக ஆட்கள் வரும்பொழுது செந்திலுக்கும் மீனாவுக்கும் சண்டையாக இருக்க, மீனா சரி செந்திலை போய் சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. போயிட்டு செந்தில்கிட்ட பேசலான்னு கிளம்பி போனால் அவர் என்ன பிரச்சனை உனக்கு, நீ எதுக்கு இங்கே வந்த, என்ன உனக்கு சாப்பாடு கூட போட மாட்டேற, காலைல எழுப்பி விட மாட்டேற அப்படின்னு உங்கள் 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஜீப் இறங்கி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செந்தில் நீ தானே உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஆல்ரெடி உங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் எல்லாத்தையும் தூக்கியாச்சு, நீயும் வா வரதட்சணை குடும்பம் பண்ணி ஒரு குடும்பமாக ஒரு பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, வயிற்றிருக்க பிள்ளைய கலைக்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு பிடிச்சி எடுத்து உள்ள தூக்கி போடுறாங்க. உள்ள தூக்கி போடும்போது தான் மீனா என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்க, நாங்கள் 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னா யாராக இருந்தால் நம்ம தப்பு செஞ்சால் தப்பு தானே அப்படின்னு பேசும்பொழுது இப்போ தான் மீனாவுக்கு ஒரு டக்குன்னு ஒன்று தோணுது. ஓகே, இதை சரியான முறையில் டீல் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கோபமும் ஆத்திரமும் இன்னொரு பக்கம் டக்குன்னு என்ன பண்ணுறது, நம்ம ஒருத்தங்க பேர் மட்டும்தான் அதில் இல்லை, அந்த அரெஸ்ட் பண்ணுற லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னோடனே நேராக கிளம்பி தங்கமயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. தங்கமயிலோட அப்பா அம்மா அங்கே ஆல்ரெடி ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு அங்கே அப்படியே காலாட்டிக்கிட்டே வந்தவங்கெல்லாம் பார்த்து இவங்க தான் அம்மா, இவங்களை விடவே கூடாது, இதோ ஒரு மோசமான மிருகத்தனமான குடும்பம், இவங்களாம் மனுஷங்களே கிடையாது, என் பிள்ளையை டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வைத்திருக்க பிள்ளையும் கலையிறது காரணம் அப்படிங்கும் போது இந்த பக்கம் கோமதியெல்லாம் கோவமாயிடுறாங்க, கோவமாயி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழலி ஏய் உனக்குலாம் வாயெல்லாம் அப்படி அழுகி போயிடும், இப்படி போய் சொல்றியே, உனக்குலாம் எப்படி சோறு கிடைக்கும் அப்படின்னு பேச, உன் சாப்பாடுலாம் எனக்கு பலிக்காது போமா அப்படின்னு இப்போ கெத்தாக உட்காந்துருக்காங்க பாக்கியம். பாண்டியன் எதுவுமே பேசல, அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பக்கத்துலேயே சரவணன் அப்பா உங்களை விடக்கூடாதுப்பா, என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கப்பா, இந்த குடும்பம் ஒன்றும் மோசமான குடும்பம்ப்பா அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க, இந்த பாருங்க ஒழுங்காக விவாகரத்தை கேன்சல் பண்ணி என் பிள்ளைய வச்சு வாழ்வேன்னு எழுதி கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் சரிப்படும், இல்லைனா அவ்வளோதான், இல்லைனா நீங்கள் காலம் ஃபுல்லாக கழி தின்ன வேண்டியதான், அவங்க குடும்பத்தில் ஒருத்தனை கூட நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், என் பிள்ளையவா வேணாங்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது போலீஸும் திருப்பி பேசுகிறாங்க. இந்த பாருங்க
இவங்க கொடுத்த கேஸை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், இது அப்படி வந்து ஃபுல்லாக வந்து இப்போ அடுத்து கோர்ட்டுக்கெலாம் போச்சு அப்படின்னா அவங்க கொடுக்குற ஆதாரங்கள், நீங்கள் வெளியே தள்ளி விட்ட வீடியோ, அந்த பொண்ணு கலைஞ்சிருச்சு கரு அப்படின்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்குலாம் வந்து 7 வருஷம் உள்ள தள்ள வேண்டியதாகிடும். இப்போவே நான் சொல்கிறத கேட்டு அதெல்லாம் இந்தமாதிரி வந்து நாங்கள் வரதட்சணை கேட்க மாட்டோம், அந்த பொண்ணை ஒழுங்காக வச்சு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது ஒழுங்காக நீங்கள் ஒன்றா இருக்கணும். அதெல்லாம் ஓகேன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா ஓகே அப்படின்னா முடியவே முடியாது. இப்படி ஒரு பொண்ணோட வந்து என் புள்ள வாழ மாட்டான் அப்படின்னு இந்த பக்கம் வந்து கோமதி கத்த, அப்போ நீங்கள் உள்ளே கிடக்க வேண்டியதானே இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சரவணா வந்து நான் கண்டிப்பாக வாழ மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தவர் கடைசியில் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் நான் வேணா இது எழுதி கூட கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னா வந்து ஆமாம் நாங்கள் தான் தப்பு பண்ணோம், இனிமேல் பண்ண மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்றேன், ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை விட்டுருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் வேணா அவங்க வீட்டில் போய் இருந்துக்கிறேன், என் வீட்டுக்கு அவள் வர வேணாம், என் வீட்டில் அவள் இருக்க வேணாம் அப்படின்னு கத்தி அழுதுட்டு இருக்காரு. கத்தி வந்து சரி ஓகே அப்படின்னா அவர் கையெழுத்து போடு, அப்போ கையெழுத்து போடு தம்பி அப்படிங்கும்போது அதானே கையெழுத்து போடுப்பா அப்படின்னு இந்த பக்கம் பாய்க்காமல் பேச கையெழுத்தை போடலான்னு பேப்பரை வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வேணாண்டா சரவணாடே எங்களுக்காக வாழ்க்கையவே அழிச்சிக்காதரா, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்கு நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் வந்து முதல்ல மீனா நிற்கிறாங்க. ஆனால் குரல் அவங்களது இல்லையே அப்படின்னு பார்த்தா மீனாவுக்கு பின்னாடி தங்கமயில் நின்றுட்டு இருக்காங்க. தங்கமயில் அப்படி நடந்து வராங்க. அவங்க கண்ணில் போய் தண்ணீராக இருக்குது, தண்ணீரை தொடச்சிட்டு உள்ளார வராங்க. வந்துட்டு வா மயில் வா, இதான் பாரு என் பொண்ணு, நீ ஏன் மயில் இங்கே வந்த, இவளை போட்டு டார்ச்சர் பண்ணது இந்த குடும்பம் தான் அப்படின்னா சீ வாய மூடுமா அப்படிங்கிறாங்க தங்கமயில். எவ்வளோதாம்மா பொய் சொல்லுவேன், என் வாழ்க்கை ஏற்கனவே நீ அழிச்சது போதாதா பொய் சொல்லி இப்போ கடைசியில் பொய் சொல்லி கேஸ் போட்டு இதை வச்சு மிரட்டி அவங்கள கையெழுத்து வாங்கினா எப்படிமா நான் சந்தோஷமாக இருப்பேன்? சந்தோஷமாக இருக்கிறதுனா சும்மா அந்த வீட்டில் இருக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவருக்கு என்னை பிடிச்சி ஏற்றுக்கணும். நான் அப்போவே சொன்னேன் இத்தனை பொய் வேணான்ட்டு, கேட்டேன்னு கேட்காம எனக்கு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி சுடருக்கு கல்யாணம் ஆகாது ஒத்துக்க வச்சிங்க. அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் நானும் நிறைய பொய் சொன்னேன். இப்போ திரும்பி பொய்யெல்லாம் சொல்ல வேணாம், கூட இன்னும் ஒரு பொய் வச்சிருந்தோம்ல அந்த பொய்யை நான் இப்போயே நானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்க. உடனே மயில் என்ன பேசுகிறேன், லூஸ் மாதிரி பேசாத மயில், இந்த பக்கம் வா, என்ன புத்தி கிதி பெதறிச்சு போச்சா அவனுக்கு அப்படிங்கும்போது தள்ளுவான் அப்படின்னு அவங்க அம்மாவை தள்ளிட்டு டக்குன்னு அவங்க பையிலேருந்து இப்படி எடுத்து நகையை எடுத்து வீசுறாங்க. இதுதான் எங்கள் அம்மா அப்பா எனக்கு போட்ட அந்த 80 பவுன் நகை, எல்லாம் பாருங்கள் எப்படி கருத்து போய் கிடக்குன்ட்டு, எல்லாம் கவரிங் நகை, இதை தான் போட்டு விட்டாங்க. ஆனால் அது கூட அந்த வீட்டில் யாரும் எனக்கு என்ன நகை போட்டாங்கன்னு கூட ஒழுங்காக பார்த்தது இல்லை. அவங்க ஒரு வார்த்தை அந்த மாதிரி வரச்சுன்னா இப்படி வேணும் அப்படி வேணும்னு எதையுமே அவங்க சொன்னதெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே போய் எனக்கு வயிற்றில் கரு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்டு காமிச்சிச்சு. நானும் அதை நம்பினேன், நிஜமாவே அதை நம்பினேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா அது வந்து ஒரு ஃபேக் ப்ரெக்னன்சி, இல்லை வந்து அது வந்து அந்த கிட்டோட டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து அதுலேயும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நான் அந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் நடத்தலை. அவங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா அவருக்கு அதுதான் சந்தோஷம்னா நான் அதை கொடுத்துட்றேன், ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க மேடம் அப்படின்னு வந்து இப்போ இந்த பக்கம் தங்கமயில் சொல்ல, ஏன் மயில் உனக்கு லூஸா, நீ அறிவு இருக்கா உனக்குன்னு இப்போ இவங்கெல்லாம் தலையிலேயே அடிச்சுக்கிற சம்பவங்கள் தான் அடுத்து இந்த பக்கம் நடக்க போகுதுன்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி நடந்து கடைசியில் தங்கமயிலுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சி தங்கமயில வீட்டில் சேர்த்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் ஐயனார் துணை, சிறகடிக்காசை, மகாநதிக்கெலாம் இருக்க ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்க. ரிவ்யூ அனாலிசிஸ் இடம் பொருள் நவ் அப்படிங்கிற நம்மளுடைய இன்னொரு சேனலில் இருக்குது, 70,000 சப்ஸ்கிரைபரோட இருக்கும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.